அடுத்த கவனஈர்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இப்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சி தொகுதிக்கு மட்டும் அறிவித்திருக்கிற புதிய திட்டங்களை சொல்கிறேன். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் பொள்ளாச்சி நகராட்சி, பெரிய நகமம், பேரூராட்சி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு, கிணத்துக்கடவு ஒன்றியங்களை சார்ந்த 303 ஊரக குடியிருப்புகள் உள்ளன. நகர குடிநீர்களை பெரிய நகமம் பேரூராட்சியில் உள்ள 1544 மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 60 to 70 லிட்டர் வீதமும் தினந்தேனும் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதில் 8.10 லட்சம் லிட்டர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினால் பராமரிக்கப்படும் சூலேஸ்வரம், பெரிய நகமம், கிணத்துக்கடவு பேரூராட்சிகள் மற்றும் 64 குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஒன்றியங்களைச் சேர்ந்த 171 குடியிருப்புகள் உள்ள 1,81,894 மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 40 லிட்டர் பேரும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் பராமரிக்கப்படும் சூலேஸ்வரம்பட்டி, பெரிய நகமம், கிணத்துக்கடவு பேரூராட்சிகள் மற்றும் 64 குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, கிணத்துக்கடவு மற்றும் குடிமங்கலம் ஒன்றியங்களை உட்பட்ட 295 குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றியங்களை சேர்ந்த 63 ஊரக குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, கிணத்துக்கடவு மற்றும் குடிமங்கலம் ஒன்றியங்களுக்கு உட்பட 295 குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஜல்ஜீவன் இயக்கம் நிதியின் கீழ் 9.53 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணியும், பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 212 குடியிருப்புக்கான குடிநீர் திட்டம் 85,200 மக்களுக்கு பயன்பெறும் வகையில் 69.32 கோடி மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஊராட்சியில் உள்ள குடியிருப்புக்கு 55 லிட்டர் வீதம் கொடுக்கப்படும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். புதிய பகுதியிலே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோட்டூர், வேட்டைக்காரம்புதூர், உடையகுளம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும், மேலும் 25-26 ஆண்டு நிதிநிலை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையின் போது பராமரிப்பில் உள்ள 102 குடிநீர் திட்டங்கள் 675 கோடியில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் 1 கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் குழாய்கள் வழித்தடத்தில் உள்ள பழைய ஏசி குழாய்களை டிஐ குழாய்களாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு அளவு குடிநீர் வழங்குவதற்கு 3 திட்ட மதிப்பீடுகள் 20 கோடி மதிப்பீட்டில் மேற்பட உள்ளன. மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னபோது இந்த புதிதாக கட்டப்பட்ட 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 4 மீன் நீர்த்தேக்க தொட்டி, சம்பு ஒன்று சொல்லியிருக்கீங்க, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி 3க்குமே கேள்விப்பட்டு நேற்று அதிகாரிகளை அழைத்து இந்த போய் பார்க்க சொல்லி காலையிலே அறிக்கை வாங்கிவிட்டேன். மோட்டார்கள் மிகவும் பலதாக இருக்கிறது, அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று. அதற்காக 30 கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கப்பட்டு உடனடியாக புதிய மோட்டார்கள் பொருத்துகிற பணி ஒரு வாரத்தில் முடிந்து அந்த எல்லா குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிலும் குடிநீர் ஏற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய மோட்டார் வாங்குவதற்காக 30 கோடி என்று சொல்லி 30 லட்சம் ரூபாயில் அதை செலவு அவர் இருக்கையில் இருக்க மாற்றி அமைதியா இருக்க, இருக்கையில் இருக்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவையில் வருகிற போது கோவை மேடையிலே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக மறுசீரமைப்பு பணிகளுக்கும் புதிய திட்டங்களுக்கும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு விரைவாக அந்த பணி எடுத்து தொடங்கப்படும். ஏற்கனவே இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே ஒரு வார காலத்தில் குடிநீர் ஏற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.